வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளுங்கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடுகாய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா
வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள். தொடர்ந்து வேதாத்திரியமும் நவராத்திரியும் இன்று 7வது நாள். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, வேதாத்திரியமும் நவராத்திரியும் தொடர் சிந்தனையில் சக்தி வழிபாடாக நேற்றைக்கு முதல் கவியை பார்த்தோம். இன்றைக்கு 2வது கவி பயிர்த்தொழில் தலைப்பிலே மகர்ஷுடைய கவி. எந்திரங்கள் மூலம் எத்தொழிலும் மேலோங்க, இணையற்ற பயிர்த்தொழிலோ இன்னும் கையால் செய்தால், மந்திரத்தால் உணவு வகை மனிதர் பெருக்கி விடுவரோ, மதிமிக்கோர் உரையேற்று மக்கள் வளம் காண்பீரே. ஒரே ஒரு கருத்து தான் இந்த கவியில் வச்சிருக்கிறார். எல்லா இயந்திர துறைகளிலேயும் அதிநுட்ப கருவிகள் வந்துவிட்டன. விவசாயத்துறையை கவனிப்பாரே கிடையாது. இந்திய அளவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, விவசாயத்துறையை பற்றி அது ஒரு அமைச்சர் இருப்பாரே தவிர அவர் என்ன பண்றாருன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இன்றைக்கும் எல்லா காரியங்களையும் மனித உழைப்பால் தான் செய்யறாங்க. இதே அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே பார்க்கின்ற போது விவசாயம் ஹைடெக் ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு 4-5 பேர் இருந்தா போதும் 10-20 ஏக்கர் நிலத்தை விவசாயம் பார்க்குறாங்க. எல்லாமே மிஷினரி. அதுவும் இப்போ ஏஐ வந்த பிறகு அந்த செரி ஃப்ரூட்ஸு, ஸ்ட்ராபெரி அதெல்லாம் இருக்கு பாருங்க, அதை பறிப்பது கூட ரோபோட்ஸ் தான் பண்ணுது. அந்த மிஷின் பார்த்தால் அவ்வளோ அழகா இருக்கு. அது மானிட்டர் பண்ணி நல்ல பழத்தை மட்டுமே தேர்வு செய்து கனிந்ததை மட்டும் எடுத்துக்கொள்கிறது, காய் எடுக்கிறது இல்லை. அதுலேயும் ஏதாவது பழுது இருந்தால் அது தனியாக ஒதுக்கி வச்சிருது. இத்தனையும் நிமிடத்தில் செய்து முடித்து விடுகிறது பல பேர் செய்யக்கூடிய வேலைகளை. இதை அன்றைக்கே இப்போ 1960களில் உடுமலை நாராயணக்கவே அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு, பழைய கொள்கைகளை விடுவது நியாயம். ஒற்றை குடித்தனம் 10 காணியில் உழுது பாடுபட முடியாது. ஒரு 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது என்று கூட்டுறவு முறையை எப்படி லாபகரமாக செய்யலாம் என்று அன்றைக்கே கனவு கண்டவர் உடுமலை நாராயண கவி. எந்த அரசாங்கம் அதை பத்தி கவனிச்சா தானே. இன்னும் சொல்ல போனா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்திற்கு விதிவிலக்கு உண்டு, வரி விலக்கு உண்டு. அதற்காகவே பொட்டல் நிலத்தை விவசாயம் செய்வது போல கணக்கு காட்டி அதற்கு வங்கி கடனும் வாங்கி தள்ளுபடி வருகின்ற போது கடன் தள்ளுபடியும் பெறுகிறார்கள். இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்க முடியும். இது மாதிரி வேலைகள்லாம் சிறு விவசாயிகள் எல்லாம் என்ன ஆவாங்க? இப்படி விடுதலை வாங்கி 75 ஆண்டு கொண்டாடிட்டோம். ஆனா விவசாயத்துறை இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நாம எல்லாம் மனிதர்கள் தானா என்று யோசிக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமே இல்லை, ஒரு வெள்ளம் வந்த போது விவசாயி சொன்ன வார்த்தை ஒவ்வொருடைய மனசையும்
அப்படி ஈயங்காய்ச்சி ஊத்துனது போல வலிக்கும். ஊருக்கெல்லாம் உணவளித்த நாங்கள் பசியில் இருக்கிறோம், எங்களுக்கு உணவு தரதுக்கு யாருமே இல்லையேன்னு. எப்படி இருக்கு பாருங்க மனிதாபிமானம். எனவே இது யார் செய்வார்கள்? ஏதோ இப்பதான் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதெல்லாம் அதை பத்தி யாரும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. விஜய்ல இதுல சேர்த்தது 40 பேர் யார் காரணம் என்பது தான் இப்போ ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு செய்தி. என்னன்னா, இப்ப யாருன்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வாரம் பேசிட்டு மறந்துடுவாங்க. யாரும் கண்டுபிடிக்க போறதும் இல்லை, தண்டிக்கப்பட போவதும் இல்லை. ஸோ இப்படி எதையாவது ஒன்று சொல்லி மக்களை பரபரப்பாக வைத்து கொண்டிருப்பதில் தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர உருப்படியான ஒரு வளர்ச்சியை பற்றிய ஒரு சிந்தனையே கிடையாது. எப்படி வரும்? அதாவது பொறுப்புள்ளவர்கள், மகிழ்ச்சி அது அழகா சொன்னாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இப்ப பொறுப்புடைய தலைவர்கள், இப்பெல்லாம் புறம்போக்கு தலைவர்கள். எப்படி இருக்கும்னா உலகம், நாடு. எனக்கு பொறுப்பு என்ன? முதல்ல இவங்க இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அதற்கான இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் பாருங்களேன், ஒரு நடிகர்னா போய் அலை மோதுவது, அது நடிகராமா. இவங்க விஞ்ஞான பரம்பரை, இவங்க விஞ்ஞானிகள் பரம்பரை, இப்படி ஏதாவது சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர என்றைக்கு இவர்கள் தங்கள் கடமையை செய்ய போகிறார்கள்? நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை, எங்கேயோ வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. நாமளும் ஊரெல்லாம் போகிறோம். ஒரு 4 வருஷத்துக்குள்ள 10 நாடுகளை சுற்றி பார்த்துட்டோம். நாம தானே ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறோம். மாதிரி நம்ம இருக்கிற இடத்த ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை வருமா? வந்தா நல்லாட்சின்னு அர்த்தம், வரலையே. அப்போ இயந்திரமயமாக்கினால்தான் ஒன்று அந்த செலவினம் குறையும். ரெண்டாவது, இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றது? 142 கோடி இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இயந்திரமயமாக்கி விட்டால் வேலையில்லா திண்டாட்டம் வந்துருமே அப்படின்னு ஒரு சாரார் பேசுவாங்க. இதே கருத்தை தான் 1990 கம்ப்யூட்டர் மயமான போது எல்லோரும் பேசிய கருத்து. எல்லாரும் வேலை இல்லாம தெரியுவாங்க அப்படின்னு. 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்னால வேலை இல்லாம தெரியுறாங்களா, இல்ல டாஸ்மாக்னால வேலை இல்லாம தெரியுறாங்களா? யார் கேட்பது? விடை கிடைக்காத வினாக்கள். அதனால விவசாயத்தை சரியாக மேம்படுத்தவில்லை என்று சொன்னால், சாமி கேட்கிறாரு பாருங்க, மந்திரத்தால் உணவு வகை மனிதர் பெருக்கி விடுவாரோ? மந்திரத்துல மாங்காய் வருமானு கேட்பாங்கல்ல, அது மாதிரி எல்லா தொழிலை விருத்தி செய்து கொண்டு விவசாயத்தை புறக்கணித்து விட்டால் மக்கள் தொகை பெருகிவிட்டதே என்று மந்திரத்தில் உணவு வந்து விழுமா என்ன? அதாவது இந்த முட்டாள்தனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 3-4 ஆண்டுகள் சரியான மழையே இல்லை. உடனே என்ன செய்தோம்? எல்லாரும் பெரிய ஒரு தாம்பாளத்துல தண்ணியை ஊத்தி ஒரு குருக்குல அதில் உட்கார வச்சு மந்திரம் ஓதி வர்ண ஜபம் பண்ணினா மழை வரும் அப்படின்னு ஜபம் பண்ணினாங்க, மழை வரல. ஸோ மக்கள் எண்ணிக்கை பெருகி வர
மரங்கள் எண்ணிக்கை குறுகி வர, மழை பெய்யாததற்கு காரணத்தை தேடாமல் இப்படி இன்னும் மந்திரத்தில் மாங்காய் விடும் என்று நம்பிக்கொண்டிருந்தால் இறைவன் என்ன செய்வான்? இறைவன் என்ன செய்வான்? எல்லா வளங்களையும் தந்து அதை கையாள்கின்ற அறிவு நுட்பத்தையும் தந்திருக்கின்றான். பயன் கொள்ளாமல் திரும்ப அவனையே போய் எனக்கு கொடு 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 ரெடிமேடு சாப்பாடு கொடுன்னு கேட்டா அவன் எங்கிருந்து கொடுப்பான் சொல்லுங்க? இறைவனை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை. அது ஏதோ பெரிய ஒரு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கிட்டு, இவன் கேட்டதெல்லாம் அங்கிருந்து அப்படியே அனுப்புற மாதிரி தான் அங்க நினைக்கிறாங்க. இதுதான் பக்தின்னு பேசுறாங்க. ஆனா உழைத்தால் தானே எல்லாம் கிடைக்கும். உழைப்பு இல்லாமல் எதுவும் வருமா சொல்லுங்க? அந்த உழைப்பை லகுவாக்கிக் கொள்வது தானே இயந்திரமயம். தொழில் புரட்சின்னு வந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆனா அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் இன்னும் நம்ம நாட்டில் வரலையே. மிஞ்சி போனா டிராக்டர் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லாம் ஆள் வச்சுதான் செய்யறாங்க. ஆள் கூலி கட்டுப்படி ஆகலன்றாங்க. அதே போல எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாக்க விவசாயம் பண்றதை விட பிளாட் போட்டு விற்கிறது லாபம்னு நினைச்சு விவசாய நிலத்தை விட்டுறாங்க. இன்னும் இன்னொரு வகையான குறைபாடு பாருங்க. விவசாய பூமி தண்ணி வளம் இருக்கும், தண்ணி இல்லாம எப்படி விவசாயம் பார்ப்பாங்க? எங்க பிளாட் போட்டா நல்ல விலைக்கு போகும்? விவசாய பூமியை கன்வெர்ட் பண்ணு, ரோடு போடு, வீடு கட்டு, இண்டஸ்ட்ரி வை. அப்புறம் விவசாயத்துக்கு என்ன மந்திரத்துல மாங்காய் வரும்? கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இந்த மன்னனை பார்க்கிறோம். முட்டாள்களின் சாம்ராஜ்யம். சாமி சொன்ன மாதிரி ஆளத் தெரியாதவர் வாழ்நாட்டில், வாழத் தெரியாதவர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதவர் ஆட்சியை நடைபெறும். கோழை, கயவர், கொழைஞர், தடியர்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சியை பாருங்க. கழுத்தை நெரிச்சு மிதிச்சு கொன்றதெல்லாம் இனி வரப்போகிறது செய்திகள். இவரெல்லாம் மனிதர்களா இல்லை மிருகங்களா? யாருதான் என்னதான் சொன்னாலும் செய்வது நாம் இல்லை. அப்ப அதுக்குரிய பாவம் என்னன்னா கணக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல? இதை சொல்லி கொடுக்காத பாவம் யாருது? இந்த மதவாதிகள். இவன் வெளியே வர்றது இல்லையே. இவனுக்கு என்ன கடமை இவனுக்கும் தெரியாது, ஆட்சியில் என்ன கடமை அவனுக்கும் தெரியாது, எப்படி வாழ்வது என்று மக்களுக்கும் தெரியாது. யார் இதை தூக்கி நிறுத்த முடியும் சொல்லுங்க? எங்கெங்கு காணும் சக்தி அடாண்டார் பாரதியார். இப்ப எங்கெங்கு காணலும் குற்றமடான்னு தான் இருக்குது. எதையும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் எங்கேயாவது அத்திப்பூத்த மாதிரி இருக்க தவிர பெரும்பாலும் மலிந்து போனது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறியாமையும் குற்றங்களும் தான். அப்ப காரணம் என்னன்னு, கல்வி முறையே தவறான கல்வி முறை. முதல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், சமுதாய பொறுப்பு அதை கற்றுத்தரணும், ஏதோ ஒரு தொழில் செய்வதை கற்றுத்தரணும். உடனே அதுக்கு இன்னொரு எதிர்க்கட்சி கொடி பிடிப்பான். அப்ப நீங்க மட்டும்தான் படிச்சு வேலை போவீங்களா? நாங்கள்லாம் அதே பரம்பரை தொழில் இருக்கிறதா, குல தொழில் சொல்லிங்கிறதெல்லாம் அப்படி வச்சிருக்கிறீங்களா? அவரோட பெரிய புரட்சி எடுத்து. அப்ப படிச்சுட்டு வேலையை சுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா குலத்தொழில் கத்துக்கிட்டா பாவம், அது கேவலம். அது என்ன ஒரு அறிவு சார்ந்த கொள்கைகள் பாருங்களேன். எதையெல்லாம் சொல்லி மக்களை மூளை செலவை செய்ய முடியுமோ இதைத்தான் செய்திருக்காங்களே தவிர ஒரு மாற்றத்தை எல்லோரும், அதாவது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்ன்றது என்ன ஒரு மோசமான எண்ணம் இல்லையா? அதாவது ஒரு தனி நபர் நினைத்தா பரவாயில்ல,
உங்களுக்காக நான் செருப்பா இருக்கிறேன், கட்டுமரமா மிதக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் சொல்லிட்டு எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா அற்புதமான பாட்டு. வாலியும் புலமை பித்தனும் எழுதின பாட்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே பேசுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார்னார். இப்படித்தான் இருக்குது அரசியலும் அரசியல்வாதிகளும். எனவே ஒரு நாடு இப்படி இருக்குன்னு சொன்னாக்க பொறுப்புடைய தலைவர்கள், தொழில்துறை, துணி விற்கிறது, டிவி விற்கிறது, கார் விற்கிறது, இதுல இருக்கக்கூடிய முனைப்பு விவசாயம் செய்வதில் இருக்கிறது இல்லையே. எதுல லாபம் வருமோ அப்ப திரும்புவாங்க. இப்ப சாப்பாடு கிடைக்காம 1 கிலோ அரிசி 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு வச்சுங்களேன், அப்ப இந்த கார்பரேட் நிறுவனங்களே அந்த பக்கம் திரும்பிடும், நாங்க விவசாயம் பண்றோம் அப்படின்ட்டு. எப்பவும் எல்லாமும் சரிசமமா இருக்கும். ஒரு சில துறைகளில் மட்டுமே ஆராய்ச்சி செய்வதும் நுட்பத்தை பெருக்குவதும், அடிப்படை தேவைகளில் எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய குறைபாடு. அதுவும் குறிப்பா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த வீடு கட்டுவது, மர வேலை, கார்பென்ட்ரி ஒர்க்கு, பிளம்பர், எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு பர்சன்ஸே கிடையாதுங்க. எல்லாம் அப்படி அப்படியே ஒரு அனுபவ தொழிலில் போய் அசிஸ்டன்ட் சேர வேண்டியது, 4 ஒயர் பின்னர் தெரிஞ்சுட்டான்னு உடனே நானும் எலக்ட்ரிஷியன் கிளம்பிட வேண்டியது, ஒரு ப்ரஷை தூக்கிட்டு நான் பெயிண்டர்னு கிளம்பிட வேண்டியது. எதுலேயும் ஒரு சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, ஹார்ட் ஒர்க்கிங், இன்னோவேட்டிவ் நாலேஜ் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்த தொழில் செய்தாலும் அதில் அறிவு இருக்கணும். இதை எப்படி இன்னும் லகுவாக செய்ய முடியும், எப்படி சிறப்பாக செய்ய முடியும்ன்ற அந்த ஆராய்ச்சி அறிவு இருக்கணும். அது இருந்தால் தான் அது சரியா ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப என்ன வேணும், அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் +2 வரைக்காவது படிச்சிருக்கணும். படிக்காத எந்த வேலையும் தரக்கூடாது. அவனை பெற்றதே பாவம்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்காவது ஒரு சர்வாதிகாரம் பண்ணினா தான் இந்த நாட்டை திருத்த முடியுமே தவிர, இப்படியே முட்டாள்தனமான சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது நல்ல கருத்து சொல்ல வருவாங்க, உடனே நம்ம டிவிகள் இருக்குது, அது என்னெல்லாம் ஓட்டை கண்டுபிடிக்க முடியும், அதை பத்தி பேசுறதுக்கு வந்துருவாங்க. ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு யூடியூப்ல ஒருத்தர் பேசுறார், பாலச்சந்தர்னு. எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் தெரியுங்களா? இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். ஆனா அவர் ஒரு கட்சியில போய் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு பேசுறதும் பண்றதும். எதுக்கு ஐஏஎஸ் படிச்சீங்க, என்ன அந்த பட்டம் தரும்போது ஒரு வாக்குமூலம் எடுத்துவீங்க இல்லையா, இந்த நாட்டுக்கு விசுவாசமுள்ள பிரஜாக இருப்பேன், நிர்வாகத்தை இப்படி பண்ணுவேன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பட்டம்லாம் கொடுக்குறாங்க. அது இன்னொரு வார்த்தை சேர்த்துக்குங்க, மந்திரி வார்த்தை மீறாமல் எல்லா பாவத்தையும் செய்வேன், அதையும் சேர்த்துக்குங்க, அதான் பொருத்தமா இருக்கும். எனவே என்ன படிப்பு, என்ன அறிவு, என்ன ஒரு சிந்தனை, மக்களும் நல்லா இவரெல்லாம் சொல்றாருன்னு தான் நம்புவாங்க. எனவே இதெல்லாம் பணம், பதவி, இதை தவிர வேற எதுக்குமே மதிப்பு தரதில்லை. இப்ப உயிர் மீது எப்படி ஒரு அன்பும் கருணை வரும்? அதனால அடிப்படை விவசாயம் சரியா இல்லைன்னு சொன்னா மந்திரத்துல உணவுப் பொருள் வராது. நீங்கதான் உட்கார்ந்து உண்ணா நோன்பு, மௌன நோன்புலாம் இருந்து சாமியை கும்பிட்டாலும் உணவு தானே விளையாது. சாமிஜி அழகா ஒரு இடத்த சொன்னார், ஈசனே தானாக உணர்ந்த போதும், பிரம்மஞானம், இறைவன் தான் நானாக வந்திருக்கிறான் என்று அறிந்து இறைநிலையோடு இணைந்திருந்தாலும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். மகிழ்ச்சி முன்னாடி வள்ளுவர் சொல்றார், விவசாயி தொழில் செய்யவில்லை என்றால் முற்றும் துறந்தவர்கள் நாங்கள் என்று சொல்கின்ற துறவிகள் உயிரையும் துறக்க வேண்டி வரும்.
இதுக்கு மேல சொல்ல முடியுமா பாருங்க. முற்றும் தொந்தர் நாங்க சொல்லக்கூடிய துறவிகள் உயிரையும் துறக்க வேண்டி வரும். எனவே விவசாயத்தையும் நீரையும் அவ்வளவு மதிப்பு தந்திருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதற்கடுத்து அதை பற்றி பேசுகின்ற மகான் மகர்ஷி அவர்கள். இதுக்கிடையில் உள்ள காவிகள் எல்லாம் வெறும் பக்தி, ஆத்மா, பரமாத்மா இந்த கதைவே பேசுவாங்களே தவிர உருப்படியான ஒரு சமுதாயத்த சிந்தனை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம், ஆத்மா பரமாத்மா, புண்ணியம் சொர்க்கம் நரகம். இத்தனை வருஷம் பேசி என்னத்தை சாதிச்சாங்க? அப்போ எது வாழ்க்கைக்கு ஆதாரம், எது சமுதாயத்தை என்றைக்கும் நலமாக வைத்திருக்கும், அந்த பண்பாடு அந்த கலாச்சாரம் தானே அடிப்படை. வெறும் பக்தி மட்டுமே போதாதுங்க. பக்தி என்பது என்ன சொல்லுங்க? பகவத்கீதை என்ன சொல்லுது? 3 லோகங்களில் எனக்கென்று எந்த கடமையும் கிடையாது, இனி நான் அடைந்தாக வேண்டும் என்ற பேறுகளும் கிடையாது, இருந்தாலும் நான் ஒவ்வொரு சனமும் கடமையாற்றிக் கொண்டே இருக்கிறேன். இறைவனே கடமை செய்கின்ற போது மனிதன் செய்ய வேண்டாமா? இப்ப எதையாவது செய்து சும்மா உட்கார்ந்துட்டு திங்கத்தான் பாக்குறாங்களே தவிர உழைப்பு என்பதிலேயே பயப்படுகின்றவங்க எத்தனை பேருங்க, எத்தனை பேர். சும்மா இருக்கும் பார்த்தாலே மதிக்கவும் தோன்றதில்லை, பேசவும் தோன்றதில்லை. மனிதனாக பிறந்த உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம என்ன விலங்குகளா? மனிதர்கள் இல்லையா? எனவே என்னத்தை பெருசா சாதிக்க போறோம்? குறைந்தபட்சம் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது கூட ஒரு சாதனை தானே. இப்ப விவசாயம் எப்போ 1970களிலே காமராஜர் தோத்ததே இந்த சோத்து பிரச்சனையினாலதான். முதல் பொய், முடியாது தெரிந்தும் பகிரங்கமாக சொன்ன முதல் பொய். இவங்களுடைய நிர்வாகமே இப்படித்தான் ஓடும், துவக்கமே அப்படித்தான். 3 படி அரிசி கொடுப்போம் நாங்க வந்தான்னு. எங்கிருந்து கொடுப்பீங்க? எங்கிருந்து கொடுப்பீங்க? சரி கொடுத்துக்கிட்டீங்கன்னு வந்ததுன்னு உடனே அந்த ஸ்டைலை மாற்ற வேண்டியது. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். இன்னைக்கு வரைக்கும் இப்படியே தான் ஏமாத்தி திரியிறானுங்க. 70 வருஷம் 60 வருஷமா. அப்போ காரணம் என்னன்னா இதே பிரச்சனை தான். மக்கள் தொகைக்கு தகுந்தாற் போல விவசாயத்தை மேம்படுத்தவில்லை. அது அந்த அப்ப இருந்த பிரதமர் இருக்காரு நேரு, அவர் பண்ண மகா அயோக்கியத்தனம் அது. சோ விவசாயத்தை வளப்படுத்தக்கூடிய ஒரு அறிவு இல்லை என்று சொன்னால் மக்கள் எப்படி உருப்படுவாங்க? வெறும் ஃபால்ஸ் ஹிஸ்டரி, ஒரு பொய்யான சரித்திரத்தில் மக்களை நம்ப வைக்க வேண்டியது. தகுதி இல்லாதவனை மிகப்பெரிய ஏதோ பட்டம் பேர் வச்சுக்கிறாங்களா, அவங்களே பட்டம் வச்சுப்பாங்க, வச்சுக்க வேண்டியது. இப்படி மக்களை ஏமாத்தித்தான் 70 வருஷமா இன்னும் இந்த வறுமை பிடியிலிருந்து விலகாமல் இருக்கிறாங்க. ஒரு அன்பர் இதுல யூடியூப்ல அழகா பேசினார். காலை உணவு போடுறோம், மதிய உணவு போடுறோம். பரவாயில்ல, நீங்க 60 வருஷமா ஆண்டும் இன்னும் பிச்சை எடுக்கிற மேல வச்சிருக்கிறீங்கல்ல அப்படின்னு தான் வச்சாங்க. ஒரு சாப்பாடு போடுறதுக்கு வக்கீல் நிலைமையில தான் நீங்க வச்சிருக்கிறீங்க 60 வருஷமா ஆண்டாலும். இல்ல பெருமை வேற, நாங்க காலை சாப்பாடு போடுறோம், மத்தியானம் சாப்பாடு போடுறோம். மறுமுனை என்ன? நீ பிச்சைக்காரன் வச்சிருக்கன்னு அர்த்தம். சோ உழைக்க கற்றுக்கொடு, சோறு போட வேண்டாம், உழைக்க கற்றுக்கொடு. நீ டாஸ்மாக் திறந்து வச்சா யார் உழைப்பாங்க? எல்லாம் குடிச்சு மாட்டியாயி சும்மா கிடக்க வேண்டியதுதான். அடுத்த மாநிலத்தவங்க இங்க இப்போ உழைத்து அவன் நாளைக்கு எல்லாம் குரூப் சேர்ந்தா வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸு இவங்க தீந்தானுக்கு பாருங்க. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்றது நான் அங்கேயே நேரடியாக பார்த்தவன். பீகார், எம்பி, யூபி எல்லா இடத்துலையும் நான் ஒரு சுத்தினேன். அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கு அவன் அடக்கமாக
ஒழுக்கமாக வேலை செஞ்சு நிறைவேற்பான். ஒரு கட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கொள்ளை தான், திருட்டெல்லாம் கிடையாது, கொள்ளை தான். அப்போ இருக்கு இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம். எனவே இதெல்லாம் புரிந்து மாற்றிக்கொண்டால் தப்பலாம், இல்லை என்றால் அழிந்து போகும். இன்னொரு மறைமுகமான கருத்து இருக்குங்க, என்ன சொல்ல, வெளியே சொல்ல முடியாத கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. எனவே இந்தியா சுதந்திரம் வாங்காம இருந்திருந்தா நல்லதுன்னு தோணும். சுதந்திரத்தை வாங்கி என்னவோ கிழிக்க போறான்னு சொல்லி நாட்டை நாசமாக்குறது தான் மிச்சம். அவனே ஆண்டு இருந்தால் கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ வரும் காலத்தில் அதெல்லாம் வெளியே வரும்போது தெரியும். நாமே அதை பற்றி முதல்ல சொல்லிக்கிட்டேன். ஸோ எனவே இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். நீ தான் செய்யணும், எங்களால் செய்ய முடியாது. மறைவாக மாந்தர் உள்ளே அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவ செய்ய வேண்டும். எப்படி? ஒரு 40% மக்களை கொன்று செய்வையா, இல்லை உள்ள மக்களுக்கு அறிவை தந்து செய்வையா? எங்களுக்கு தெரியாது. இயற்கையின் கணக்கு இயற்கைக்கு மட்டுமே தெரியும். புரிந்தொண்டவர்கள் தப்புவார்கள், புரியாதவர்கள் அழிவார்கள். உதாரணம், நேற்றைக்கு செத்து போன 40 பேர். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. இல்ல, நம்மளே சில கருத்துக்களை பகிர வேண்டாம்னு நம்ம நினைச்சாலும் நடக்கிற நிகழ்வுகள் கருத்து சொல்றதுக்கு நம்மளை தூண்டி விட்டுருது. ஆமா, நிகழ்கால அது என்ன தெரியுங்களா ஐயா? அது என்ன கருத்து தெரியுமா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஸ்டேட்லயும் எடுக்கல, சென்ட்ரலையும் எடுக்கல. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த கணக்கு எடுத்தாங்க வச்சுக்கோங்க, இந்துக்கள் மைனாரிட்டி என்பது தெரிஞ்சு போயிடும். அதை தடுப்பதற்காகத்தான் அப்படியே அந்த ஒரு பந்தாவிலேயே அவங்க மைனாரிட்டி சொல்லிக்கிட்டு ஓட்டுறதுக்காகத்தான் சென்ட்ரலும் சென்சஸ் எடுக்கிறது இல்லை, ஸ்டேட்டும் எடுக்கிறது இல்லை. காரணம் யாரு? முஸ்லீம்கள் தான் முதல் பிரைம் மினிஸ்டர். முஸ்லீம் தான் சுதந்திரம் வாங்குறதுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பேர் தட்டினது. இவர் பிரிட்டிஷ்காரோட ஏஜென்ட்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தேசப்பிதாவை தான் சொல்றேன். இவர் பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸ் பேர் வச்சு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணது எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் கொடுமைங்க. அதான் சொன்னேனே, அதே எனக்கு நான் நார்த் இந்தியாவில் இருந்த போது இதுல டிஃபென்ஸ்ல இருந்த ஒருத்தர் எங்க இதுல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், டைரக்ட் போஸ்டிங். டிஃபென்ஸ் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டல் அங்கே இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பேங்க்ல போஸ்டிங் கொடுப்பாங்க, கோட்டா. அப்போ அவர் ஒரு நாள் ஈவினிங் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நேரு பற்றி ஒரு தவறான கருத்தை சொன்னார். நாமெல்லாம் நேரு மாமந்தர் படிச்சிருக்கிறோம் ஹிஸ்டரியில. எனக்கு மனசுக்குள்ள கோபம் கூட, என்ன இந்த மனுஷன் எப்படி பேசுறான், நேரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவன் எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலா கோபம். இப்போ சமீபத்துல வரக்கூடிய செய்தி வச்சு பாக்குற போது, ஓ அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அன்றைய டிஃபென்ஸ்ல இருந்து அந்த சர்வீஸ் முடிஞ்சு வெளியே பேங்க்ல ஹை போஸ்ட்ல இருக்கிறான்னு சொன்னா, அப்ப அவர் இவங்களெல்லாம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவர் சொன்ன கருத்து உண்மையாகத்தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2010 வச்சுக்கீங்களேன். ஸோ 82ல கேட்ட செய்தி 2010 நமக்கு விளங்குது, ஓ அந்த ஆள் சொன்னது கரெக்டு தான், அப்படித்தான் இருந்திருக்கும் போல அப்படின்னு. வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் யோசிச்சு பார்க்குறோம். அதுவும் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம், இப்படித்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நிரூபிக்க சொன்னா எங்க போய் நம்ம நிரூபிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா,
ஸோ இது இப்படித்தாங்கய்யா இருக்கு உலகம். ம். இதெல்லாம் சமாதானம் வரணும்னு சொன்னா சாமி அங்க எழுதல. சாமியே ஓரலா சொன்ன செய்தி இது. 40% செத்ததுக்கு அப்புறம் தான் உலக சமாதானம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு எழுதினா பெரிய சர்ச்சையாயிரும் இல்லையா? ஸோ கவிதையிலையும் சொல்லல, கட்டுரை புத்தகத்தில் எழுதல, நேர பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்படியெல்லாம் உலக சமாதானம் வந்துடாது, ஏதோ ஒரு வகையில பேரழிவு வரணும், பெரும்பாலும் வைரஸ்ல இருக்கும்னு சொன்னார். அப்ப நான் கொரோனா வந்தபோது அதுதான் நினைச்சேன். அப்புறம் அது முன்னாடி எபோலான்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்தது. அது அமெரிக்கால அங்கேயே கட்டை பண்ணிட்டாங்க. யாரோ ஒரு ஆப்பிரிக்கன் பேசஞ்சர்ல இருந்தது அந்த வைரஸ். அப்பவே அது சரி பண்ணிட்டாங்க. அது பரவி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஏதாவது வைரஸ்ல வரும்னு சாமி சொன்னாங்க. பட் மக்களுடைய அறிவுத்திறம், விஞ்ஞான வளர்ச்சி, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு நம்ம காப்பாத்திக்கிறோம். அப்ப இதுல மனிதனோட அறிவை வெற்றி பெற்று விட்டால் இயற்கை என்ன செய்யும்? இருக்கவே இருக்குது. உணவு பற்றாக்குறை, வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, வறட்சி, அப்புறம் என்ன வேணும்? 2 எடுத்துட்டா போதும். ஒருத்தர் தானே பிடுங்கி தின்னு செத்து போயிடுவான், அடிச்சு பண்ணி. அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் உலக சமாதானம் வரும். இப்படியே இருந்தா சமாதானம் எப்படி வருங்க? திருந்துவாங்களா மக்கள்? நாமளும் சொல்லிட்டு இருக்கிறோம், யார் திருந்துவாங்க? நம்ம கருத்துக்களும் காது கொடுத்து கேட்பது கூட ஆள் கிடையாது. நேற்று நடந்த நிகழ்ச்சியை பத்தி இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது அது மல்டிபிள் ஆங்கிள் ப்ராப்ளம். அது ஒண்ணு இவருடைய பிரச்சனை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அரசியல்வாதி. அங்க போய் கூட்டத்தை நெறிப்பட்டவனுக்கு அறிவு வேணும் முதல்ல. இது ஃபர்ஸ்ட். இவ்வளவு பேர் வருவாங்க என்று அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ண வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கடமை. அதை தவறியது அவங்களுடைய தப்பு. இதை பிளான் பண்ணி செஞ்சு அவஸ்தைப்படுத்தினது கவர்மெண்ட். கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட்ன்றதுக்கு என்ன, இன்னொரு கட்சி. இதெல்லாம் யாரு உண்மையை கொண்டு வர போறாங்க? அந்த நீதிபதிக்கு சில கோடிகளை கொடுத்து அவர் நீதியை மாற்றி எழுதிடுவாரு. இப்படித்தான் நடக்குது இங்க. when you can buy judgment, why to hire a lawyer அப்படிம்பாங்க. இப்ப அந்த பாலிசி தான் நடந்துட்டு இருக்கு. நேரா ஜட்ஜியே அடிச்சிட வேண்டியது. எத்தனை கோடி? 1000, 500? எங்க வைக்கணும்? துபாயிலையா, லண்டன்லையா? ஒரு காலத்துல பிரிட்டிஷ் இங்க ஆண்டுகிட்டு இருந்த போது இங்கிருந்து அமர்த்து போய் லண்டன்ல வச்சான். இப்ப நாமளே கொண்டு போய் லண்டன் கொடுத்துட்டு வர்றோம். எப்படி பாத்தீங்களா? நீ எதுக்கு எங்கிருந்து பிடிக்கிட்டு போற? நானே பாதுகாப்பா பேக் பண்ணி கொண்டு வந்து உங்க நாட்டுல வைக்கிறேன்னு போய் லண்டன்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. அது அங்கேயே நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு பேரன் பெற்றுட்டு இருக்காங்க அங்க. லண்டன்ல இருந்து லண்டனை நம்ம சொத்துலாம் பாத்துக்கிட்டுறான்னு சொல்லி அங்க ஒருத்தர் வச்சுட்டாங்க. என்ன நடக்குதுங்க? மக்கள் அவர்களாக மனது வைத்து மனம் திருந்தி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் ஒழிய மாற்றம் என்பது சிரமம். தனி மனித சொல்லிட்டாரு மறைவாக, நீ தான் பண்ணி ஆகணும்ப்பா, என்னால எல்லாம் முடியாதுன்ட்டாரு. ஆமா, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவுதான். ஏன்னா விவசாயம் வெரி புவர் டெக்னாலஜி. நான் அங்க சிங்கப்பூர் போயிருந்த போதே பார்த்துட்டு, என்ன இங்கெல்லாம் இவ்வளவு இருக்கும் போது வர்றாங்க, ஊர் சுத்துறானுங்க, போறானுங்க. அப்ப நம்ம நாடு இப்படி வரணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணாதா? இப்போ யூஎஸ் வந்த போது ஒரு விவசாய வில்லேஜ் போயிருந்தேங்க. டோட்டல் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் என்ன வச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்றாங்க, 4-5 பேர் தான். அதுல நம்ம டாக்டர் கூட ஒர்க் பண்றாங்க. அங்க போனா குதிரை வச்சிருக்காங்க, மாடு வச்சிருக்கிறாங்க. அவங்க உள்ள போயிட்டு வரதுக்கு ஒரு குட்டி ஜீப் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஃபீல்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு பைக் வச்சிருக்கிறாங்க. இது நடந்து போறதுக்குள்ள முடியுமா? முடியாது.
அப்போ சிங்கிளா போனா பைக் அது தனி பைக்கா இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள ஏடிவி. வயலுக்குள்ள போய் ஆமா, ஆமா. எங்க போய் வேலை செய்யுது அது. ஸோ இவ்வளவு டெக்னாலஜி உலகத்தில் இருக்கு. அதை இம்போர்ட் பண்ணணுன்ற அது தோணலை பாருங்க இவனுக்கு. சொல் புத்து சுய புத்து ரெண்டும் கட்டவங்க எல்லாம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதுல ஜெய போறதுக்கு இந்த கூட்டம் மக்கள் வேற. தனக்கு ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு தலைவன். உனக்கு என்ன வேண்டும் உணர்ந்து தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பினாரு. அதெல்லாம் கூட அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டாமா? அவனுக்கு அவன் தலையில உட்காரணும், அவன் அதை பண்றேன் இதை பண்றேன்பா. உனக்கு என்னன்ற நீ தான் யோசிக்கணும். அந்த அறிவு கூட இல்லைன்னு இவன மனிதனா பிறந்ததே வேஸ்ட்டுங்க. விலங்கு கூட தன்னைத்தானே காப்பாத்திக்குது. அந்த அறிவு கூட மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னேன். பிறந்தா என்ன, இருந்தா என்ன, செத்தா என்னன்னு வள்ளுவரே கேட்கிறாரு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தால் வைக்கப்படும். எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை என்று சொன்னால் இவன் நடைப்பினம், இவன் பிறந்த இருக்க வேண்டான்றார் வள்ளுவர். நம்ம கொஞ்சம் தீவிரமா இந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கும் போது நமக்கு அந்த பட்டமும் வந்துடும். அதனால நாம வாழ்த்துவோம். அவ்வளவுதான். ஆமா, தொடர்ந்து வாழ்க்கை மாற்றத்தை எதிர்நோக்கி நாமும் அமைதி பாதையிலே பயணிப்போம் என்று அனைவரையும் வாழ்த்தி, தொடர்ந்து மகானின் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி யாரும் இல்லை, சரி, பிரம்மஞான கவி தொடர்ந்து ஐயா அவர்களே பாட உலக நல வாழ்த்து அடியேன் பாடி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், எல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு மிக நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்திர நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.